பைபிளில் 2 முறை மரித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? இதை கேட்டு பலர் அதிர்ச்சி அடைகிறார்கள். அந்த மூவர் யார் தெரியுமா? பிரைஸ் த லார்ட். நமது சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. வேதாகமத்தின் ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. பெத்தானியா என்னும் ஊரில் லாசர் என்ற மனிதன் இருந்தான். அவன் மரியா மற்றும் மார்த்தா என்பவர்களின் சகோதரன். ஒரு நாள் லாசர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறந்தான். 4 நாட்கள் கல்லறையில் இருந்தான். அப்போது இயேசு வந்து கல்லறைக்கு முன் நின்று, லாசருவே, வெளியே வா என்று கூப்பிட்டார். அற்புதம் நடந்தது. இறந்திருந்த லாசர் உயிரோடு வெளியே வந்தான். ஆனால் கவனிக்க வேண்டியது, பின்னர் லாசரு மீண்டும் இயல்பாக இறந்திருக்க வேண்டும். ஆகவே லாசரு 2 முறை மரித்தவர் என்று கருதப்படுகிறார். நாயினூர் விதவையின் மகன். நாயினூர் என்ற ஒரு நகரம். அங்கு ஒரு விதவை பெண்ணின் ஒரே மகன். அவன் இறந்தான். அவள் மிகுந்த துக்கத்தில் இருந்தாள். அப்போது இயேசு அந்த ஊருக்குள் வந்தார். அந்த தாயின் அழுகையை பார்த்து அவருக்கு இரக்கம் உண்டாயிற்று. இயேசு அந்த சவப்பெட்டியை தொட்டு, இளைஞனே, எழுந்திரு என்றார். உடனே அந்த இளைஞன் உயிரோடு எழுந்தான். ஆனால் அவன் பின்னர் மனிதர்களைப் போல மீண்டும் இறந்திருக்க வேண்டும். ஆகவே இவர் 2வது நபர். யவீருவின் மகள். யவீரு என்ற ஒருவன் இருந்தான். அவன் சபைக்கூடத் தலைவர். அவனுடைய மகள் மிகவும் நோயுற்று இறந்தாள். யவீரு இயேசுவின் காலில் விழுந்து, என் மகளை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு அந்த வீட்டிற்கு சென்று சிறுமியின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். அந்த சிறுமி உடனே எழுந்து நடந்தாள். பின்னர் அவளும் மனிதர்களைப் போல மீண்டும் இறந்திருக்க வேண்டும். ஆகவே இவள் 3வது நபர். அன்பானவர்களே, இயேசு மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதை இந்த 3 சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது. மனிதனால் முடியாததை தேவன் ஒரு வார்த்தையில் செய்கிறார். நீங்கள் இன்று எந்த இறந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை இயேசு மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் வேதாகம ரகசியங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.